இதே சிவகங்கை அஜித்குமார் கஸ்டடியல் டெத்தில் சிபிஐக்கு மாற்றின போது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் விஜய். அதில் ஆதவ அர்ஜுனா என்ன பேசினார், சிபிஐக்கு ஏன் மாற்றுகிறீர்கள், சிபிஐக்கு மாற்றினா விசாரிக்கவே மாட்டாங்க, 5 வருஷம் கிடப்பில் போட்டுருவாங்க, அதுக்காக தானே நீங்கள் மாற்றுறீங்க. இது அவர் விஜய். சிபிஐ என்பது சிஎம் சார், சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது, அவங்கள்ட்ட மாற்றுறீங்க, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு பேசினார். இதுக்கு என்ன பொருள்? இப்போ கேட்குறது இவங்க தான் கேட்குறாங்க. ஆதவ அர்ஜுன் பெட்டிஷனில் தான் இருக்குது சிபிஐ கேட்குறது. அப்போ சிபிஐ கேட்பது என்ன அப்படின்னா, தாவேகா தொண்டர்களுக்கு புரியலைன்னா இப்போ நான் சொல்கிறேன், விஜயை காப்பாற்றுவதற்கு சிபிஐட்ட போயிட்டாக்கா சிபிஐ கேஸை வச்சுக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பிஜேபிகிட்ட சிக்கியிருக்காரு, இடி கேஸ் முதல் கொடநாடு கேஸ் வரை, எப்படி கொடநாடு கேஸில் வந்து டவர் டீட்டெயில் கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க, இடி கேஸுகள் எல்லார் மேலேயும் இருக்குது, அந்த பிடி அவங்கள்ட்ட இப்படி இருக்குதோ அதுபோல் சிபிஐக்கு போயிடுச்சுன்னாக்கா விஜய் உள்ளிட்ட அத்தனை பேர் குடும்பியும் வந்து பிஜேபி கைக்கு போயிடும். அவங்களுக்கு இப்போ நோக்கம் வந்து அது போனால் போகட்டும், இப்போ தப்பிச்சா போதும் என்று போகிறார்கள். இதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா, பாஜகவின் அடிமைகளாக இவர்கள் இயங்க வேண்டி இருக்கும். அதெல்லாம் இல்லை, எங்கள் கொள்கை எதிரி, கொள்கையெல்லாம் இருக்கட்டும், ஆள் பொழைச்சாதானே கொள்கை அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் தாமரை வெற்றி கழகமாக மாற்றும் திசையில் போய்கொண்டிருக்கிறது.